ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பசங்க காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க. அதனால் சண்டே அதுவுமா மட்டன் எடுத்து குழம்பு செய்ய போகிறோம். மட்டன் குழம்பு அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மட்டனை வந்து தண்ணியில் கழுவிட்டு குக்கரில் போடலாம். பாருங்கள், குக்கரில் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு வேக வச்சுக்கலாம். 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். வானிலை வச்சு தேவையான சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு இப்போ சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண 2 தக்காளி, வதங்கி தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து வதக்கி வச்சு இப்போ வந்து மசாலா வந்து மல்லித்தூள் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாய், மிளகு, சீரகம் வறுத்து எடுத்துக்கலாம். லவங்கப்பூ அது நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சேர்த்து வச்சு வெங்காயத்தெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். செக்கில் ஆட்டின நல்ல எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து கறியை சேர்த்துட்டுங்க. அது உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கறியில் சேர்த்துனீங்க, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மட்டன் மசாலா ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். அது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாம் இது பண்ணிவிட்டு தட்டம் போட்டு மூடி வைக்கலாம். அடுத்து வந்து வதக்கி அரைச்சி வச்ச கூட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, தேவையான அளவு தண்ணி இதுக்குன்னு மூடி போட்டுடலாம். நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சிருச்சா பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்குது. ஏற்கனவே கறி வெந்து வேக வச்சுருக்குறோம். அதனால் கறி வெந்துடுச்சு. குழம்பும் வந்து கொதிச்சிடுச்சு. நல்லா தலைவாழையில போட்டு சுட சுட சாதம், கறியை நல்லா அள்ளி போட்டு பாருங்கள். தண்ணி குழம்பு ஊற்றி நல்லா இப்போ சாப்பிட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்புக்கும் கறி குழம்புக்கும் சுட சுட சாதத்துக்கும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்களும் இப்படி வீட்டில் செஞ்சு பாருங்கள். கறி நல்லா பூ மாதிரி பஞ்சு மாதிரி வெந்திருக்குது. நல்லா வெந்துருச்சு கறி பாருங்கள்.